ராகுல் திருப்பதி இருக்காப்ல, அவரை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 3 கோடியே 40 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த 3 கோடியே 40 லட்சம்ன்றது வந்து அந்த பிளேயருக்கு வந்து போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதிகம் நினைக்கிறீங்களா? அவனுக்கு 3 கோடி 40 லட்சம்னா கொஞ்சம் கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவனை மேக்ஸிமம் இந்த வருஷம் சென்னை 14 மேட்சுமே பிளேயிங் லெவலில் ஆட வைக்கிற கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் அவர் வந்து போன வருஷம் வந்து ஹைதராபாத்தில் தானே இருந்தாப்ல. ஆமாம், ஹைதராபாத்தில் வேற ஆள் இல்லை, அதனால அவனை இறக்குனாங்க. ஆனால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டா. அவனோட இது கேமே அதான் ப்ரோ. ஒன்னும் அடிப்பான், அவுட் ஆகிட்டு வெளியே போயிடுவான், அவ்வளோதான். அந்த மாதிரி ஆளு. அதனால தான் சிஎஸ்கே இப்போ தீபக் கூடாவையும் சேர்த்து எடுத்திருக்காங்க. ஒன்று தீபக் கூட, அப்படி இல்லைன்னா திருப்பாத்தி. ஆனால் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச பிளேயிங் லெவலில் ஆடுறது திருப்பாத்தி தான் ஆட வைப்பாங்க. ஏன்னா ஸ்பின்னு நல்லா ஆடிட்டு சென்னையில் சப்போஸ் ஸ்பின்னு நல்லா எடுக்கும், அதை அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். போன வருஷம் அதனால தான் சமீர் ரிஸ்வின்னு ஒருத்தர் எடுத்தாங்க 8 கோடிக்கு. அவன் இந்த வருஷம் இல்லை, வெறும் 95 லட்சத்துக்கு வேற ஏதோ அந்த ஆடிட்டிங்காக தான் அவனை எடுத்திருக்கான் எனக்கு தெரிஞ்சு ராகுல் திரிபாதி. அவன் ஓரளவுக்கு சென்னைக்கு சூட்டாக தான் இருப்பான், விளாடுவான். ஆனால்